ஷே நந்தி உலக நாடு வெளிநாடு வெளிநாடும் எல்லா நாட்டிலையுமே ஐயா பாம்பு போட்டு முடிச்சிருவார். ஏந்திரமும் எலுமிச்சம்பழம் கனி பாம் உலக நாடே முடிச்சிருவார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதிக்கு அவன் வீட்டில் தீ பிடிக்கும். தீ பிடிக்கும், வீட்டிலே தீ பிடிக்கும். வீட்டில் தீ பிடிக்கல அவனுடைய உடம்பு எரிய விடுவார். அரசியல்வாதி குடும்பமே உடம்பை எரிய விடுவார். எரிய உடையில் வீட்டில் இருந்தால் கிளம்புவான். இப்போ எலுமிச்சம்பழம் கனியை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் அவன் வீட்டில் எரிஞ்சிட்டார். கனியை எலுமிச்சம்பழம் கனி பாம் எரிஞ்சிட்டார். அவன் வீட்டில் எரியும், தக்கன்னு எரியல வெளியில் வருவான். எரிச்சலே வரையில் எங்கேயாவது முட்டி மோதி ரோட்டுக்கு பலியாகிடுவான். தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் ஒன்றா, அடுத்து டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் அனைத்தும் இப்போ அவன் இருக்கிற மாளிகையில் எலுமிச்சம்பழம் கனி பவரை எரிஞ்சிட்டார். பவரால் விட்டுட்டார். எரிய விடுவார். எல்லா இடத்துலையும் தாய் இந்தியா நாடு முழுவதும் எரியும். தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரம் அக்கினியிலாலே சாவுவான். இதுதான் கடைசி அத்தியாயத்தில் கணக்கில் தமிழ்நாடு பூரா அக்கினி எரிச்சல்லே சாவுவான். இது உச்ச ஹாலீஸ்வர் நாக்பூர். இது நாக்பூர் நாக்கால விட்ட கணக்கு. உச்ச காளீஸ்வர். காளினா தாய் இந்தியா நாடு முழுவதும் என் தாய் நாக்கை வச்சு பூரா அசிங்கம் பண்ணி வச்சுட்டான். என் தாய் சொல்லுதுன்னு மானிட பிறவி காளி நாக்கு எங்கள் அம்மா நாக்கை வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். இப்போ உச்ச காளீஸ்வர் அதை நாக்பூர் அந்த நாக்கால உலக நாடே விட்டு அழிக்கார். இதாண்டா கடவுளுடைய நாக்பூர்னா என்ன தெரியுமா? நாக்கு. முத பூமியில் காலை வச்ச உடனே கடவுள் வச்சார் பூமியில் பரமசிவன் எங்கள் ஐயன்ட்டு ஐயனே காலை பாதத்தை வைக்கல, நிலநடுக்கம் ஃபுல்லாக அடித்தார். அதை பூரா அசிங்கம் பண்ணி அடுத்தடுத்து நொறுக்கிடுவார்னு ஒரு திருச்செந்தூருக்கார கெட்டிட்டான். அதை தாண்டா சேவல் கொடி தூக்கினான். மந்திரம் வாங்கினவன், மந்திரத்தில் ஐயா கடவுள்கிட்ட வாங்கினவன் முக்கால் சத்தியம் பத்தியா. அதே ஐயா கொடுத்தாரு. ஐயா அசிங்கம் பண்ணிட்டான், அகம்பாதம் பண்ணிட்டான். வாகனத்தை விஷ்ணு ஐயா கொடுத்தாரு. அதுலேயே அந்த வாகனத்தை அசிங்கம் பண்ணி காலையில் கணக்கு போட்டோடனே ஐயா கரெக்டாக நான் உட்கார்ந்துருக்கேன், அழிச்சிருங்க ஐயான்னு அது பறவையே சொல்லுது. அப்போ அழிஞ்சு போவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா.